அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அண்ணன் தங்கை உறவு. தங்கச்சி அண்ணன் நினைச்சாமா நினைச்சியா வந்தேன்னு சொல்றதெல்லாம் டூ மச். நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே இன்னைக்கு நான் நினைச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். என்ன இது? அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான், இன்னைக்கு 100 நம்ம போய் செலவு பண்ணணுமா, அதுக்கு வீட்லயே சாதம் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டுக்கலாம். அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலுக்கு போகும்போதும் அவனை தான் நினைப்பேன். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது, நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கி என்னால லக்ஸுரியா எல்லாம் போட முடியும். அதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. எந்த வசதியை அனுபவிக்கும் போது அண்ணங்கிட்ட இது இல்லையேன்னு சின்னதா ஒரு உறுத்தலா இருக்கு? இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். பட் அண்ணா வீட்டில் அது கிடையாது. ஸோ நான் இப்போ நல்லா இருக்கேன், பட் அவன் இன்னும் அதெல்லாம் வாங்காமல் இருக்கானே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. என்கிட்ட வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு. அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ணா அந்த வண்டி வாங்கி கொடுத்து. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. லோன் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், குழந்தைக்கு டாக்டர் செலவு பார்க்கணும். ஆமா, இது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது. அந்த சம்பள காசு ஒரு 5 தேதிக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும் எல்லாத்துக்கும். மணி கம்ஸ் டுடே கோட் சுமாரையா? செல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? அந்த காசு அது ஒரு ரூபாயும் அது பார்த்து செலவு பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். சிந்தாம ஒத்துமாய். எங்க பாருங்க, ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ நான் கார்ல போயிட்டு இருப்பேன், அவன் நடந்து போவான், பாதி இடத்துக்கு நடந்து போவான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வச்சிருக்கான், ஆனா பெட்ரோல் செலவாயிடுமே, நம்ம இதுக்கு நடந்து போய்க்கலாம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நம்ம இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டோம். நம்ம டெவலப் ஆயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அதுதான் சார் ரொம்ப மனசு இன்னும் நெருடலாவே இருக்கும். ஐயோ எனக்குன்னா எதுனாலும் உடனே வரானே. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தங்கச்சி நீ காரில் போகணுன்னா அடுத்த நிமிஷம் எங்கேயோ பணத்தை பெரட்டி காரை ரெடி பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிடலாம். பட் நமக்குன்னு வரப்ப போகணுமா? அவங்க லைஃப் அவங்க வாழணும்ல, இதுதான் அவங்களும் சந்தோஷமா வாழற பீரியட். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்பயே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த செய்முறையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், ஒன்றை பார்த்துக்க. சார் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் சார், எல்லாத்துக்கும் நீ வந்து நின்னா போ. அம்புட்டு நல்லவனடா நீ. சார் நிற்கலாம், நமக்கு ஏதாவது செய்யணும்ல சார். என்ன சார் நீ வெறும் நின்று என்ன பிரயோஜனம்? இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்லை நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். இந்த தங்கச்சிங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒன்று ரைட் ராயலாக எதுவும் செய்யாதன்னு சொல்லுங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது உங்களுக்கு? அடுத்தது பாப்பா ஏஜ் அட்டன் செகண்ட். இதில் என்னெல்லாம் செய்ய வேண்டாம் உங்க அண்ணன்? எதுவுமே செய்ய வேண்டாம். காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். மகனை பெண்டை கட்டிடுவோம். உங்க தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றப்ப நீங்க என்னெல்லாம் செய்யற ஐடியால இருக்கீங்க? ஒரு 10 பவுன் நகை போடணும், கிராண்டாக புடவை. நீங்க யோசிங்களேன், ஒரு 2 பவுன் செய்யலாம், நியாயத்துக்கு செய்யலாம், அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கும் அதுக்கு செய்யலாம். இவ்வளவு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 7 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுமா, இது தேவையா? நிறைய போறான்டா. புடவையோட வந்தா போதும், நகை வேண்டாம் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுனாவது போடணும்ல.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்பயும் செய்ய வேண்டாம், அப்பயும் செய்ய வேண்டாம். இப்போ இருக்கிறத வச்சுட்டு நீ ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணு. ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் கேட்டுக்கங்க. அங்கங்க கேட்குறான். ஏங்க 10 பவுன்லாம் மார்க்கெட்லேயே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு எல்லா தாய்மாமனும் கிளம்பிடாதே. தங்கச்சி எல்லாம் அந்த அண்ணெல்லாம் பாரு 10 பவுன் மினிமம் போடுறாரு, கிளப்பி விட்டீங்கன்னா அன்னைங்கெல்லாம் செத்தா சோலி முடிச்சு. அப்போ என்ன நினச்சிருவாங்கன்னா, ஓ அப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்தால் 10 பவுன் போடணும் போல் இருக்குன்னு எல்லா தங்கச்சியும் நினச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. கல்யாணத்துக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். என்னையா பொண்ணுங்கட்டு இந்த பொண்ணுங்கிற வார்த்தையே பிடிக்கலையா? இந்த பொண்ணுங்களே இல்லாத உலகத்துல பிறந்தா நிம்மதியா இருந்திருக்கும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு சார். வயசு போதில்ல சார். இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? இல்ல திருவள்ளுவருக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தா காக்கி சித்தர் யாரு? நான் தானே. இப்போ உங்கள் அண்ணனை யார் வந்து தம்பி காசு பணம் இல்லைனாலும் கௌரவம் முக்கியம்டா, தங்கச்சி வாழ்க்கடா அப்படின்னு யார் சொல்லக்கூடும் நினைக்கிறீங்க? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா தான் சார். அம்மா தானே சொல்ல முடியும். உங்களை செட்டில் பண்ணுறதுலேயே அவர் லைஃப் மாட்டிக்கிச்சு. அதுலேயே அதான் சார் 31 வயசு ஆயிடுச்சு. இது ஒரு ஏஜ்லாம் இல்லை, 31 வயசுலாம் இப்போ சாதாரணமாக கல்யாணம் நடக்கக்கூடிய வயசு தான். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. அவர் மேலே எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்க. அவரை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையில நம்ம குடும்பம் வைக்கல, அவரை கடன் வாங்குற சூழ்நிலையில நம்ம குடும்பம் வச்சிருக்கு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது யாரு? நான் தான் சார். உன் தியாகத்தில் தீய வைக்க. எல்லாருக்காக யோசிக்கிற ஒருத்தனுக்காக யாருமே யோசிக்காம போயிடக்கூடாது. யோசிக்கும் சார். நீயா நானால வந்தவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகியிருக்கலாம். அந்த நீ அப்படி வரியா? ஏமா இங்கே நீ பொண்ணு பார்க்க தான் வந்தியாமா? ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்து. ஏன்னா பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறது. இதுவும் நடந்தால் நல்லது தானே. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முடிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? பையனுக்கு வந்து எங்கள் வீட்டில் 2 வீலர் தான் சார் இருந்துச்சு. அவன் காலேஜ் போகும்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் சொன்னேன், அந்த நைட்டு தாங்க சார் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலேயே எங்கள் அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டு சார். ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தானே? ஆமாம் சார். அதை எதுக்கு கொடுத்து விட்டீங்க? என்ன அந்த பையன் காலேஜ் பிஇ படிக்கிறான், அதனால நல்லா இருக்கட்டும்ங்கிறதுங்க கூட கொண்டு கொடுத்து. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அண்ணன் வண்டியை தரப்ப அண்ணன் நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு வேலை சார் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. சொல்லுங்க. வேண்டாம் நீ வச்சு பையனுக்கு கொடு. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? ஐயோ ஐயோ, என்னால் அந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல, ஆனா இமோஷனும் ஆகுது. பையன் மேல உள்ள பாசத்தினால ஓட்டிட்டு போறான். அவன் கெஞ்சுறாங்க சார் என்கிட்ட. அந்த வண்டியை வாங்கி வைத்துக் கொண்டு பின்னாலே அண்ணன் பாவம் என்று அழுவது என்ன நியாயம்? எனக்கு புரியலையே.